ஹாய், நீ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்டிக்கர் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை பண்ண ஓன் ட்ராயிங்கை எப்படி ஸ்டிக்கராக பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணது இருந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் பண்ண தெரியுதுனாலும் பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் நான் இங்கே ட்ரா பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்ஸ் தான். இதை கூட பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லீவ் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி டைமும் நிறையா புதுசு புதுசாக கற்றுக்கிறது, மைண்டும் ஆக்டிவாகவே இருக்கும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடி, ஒரு சில ஃப்ளவர்ஸ், ஃபிஷ்ஷு, அப்புறமேட்டு இமோஜி, நார்மலாக இமோஜி ஸ்டிக்கர் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஸ்கெட்சில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வந்து மார்க்கர் மாதிரி இருக்கும், ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்சு நார்மல் ஸ்கெட்ச் இருந்தாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நான் கலர் கொடுக்குறேன். கலர் வேணுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான், கலர் இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டிக்கர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அது வந்து உங்கள்கிட்ட டேப் இல்லை அந்த மாதிரினா நீங்கள் டபுள் ஸ்டேப் கூட நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நார்மல் ப்ராப்பரான ஸ்டிக்கர் எப்படி பண்ணதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் கலர் கொடுக்குறேன். இந்த மார்க்கர் இது யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் வந்து மெச்சாகிடுச்செல்லாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமோஜியில் வந்துட்டு லைட்டாக அந்த பிளாக் ஃபினிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நல்ல குவாலிட்டியான இதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரையான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தோணுதோ, ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இமோஜியில் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எந்த இமோஜி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே இப்போ நான் கலர் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேப் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிற ட்ராயிங் மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பண்ண ட்ராயிங் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த டேப் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த உள்ளார ஏர் பபிள் அந்த மாதிரி எதுவும் வராமல் பார்த்துக்குவேன். என்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது, அப்படி தான் வந்துடுச்சு. ஸோ நான் பெரிய டேப் யூஸ் பண்ணனால அது வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன டேப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஷேப்பில் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கவர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு லூடோ கேம் விளாட்றதுக்கு அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கவரை போட்டுருக்கேன். அந்த கவர் எடுத்துருக்கேன். ஸோ அந்த கவரில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ட்ராயிங் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் அது மேலே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண பிடிக்கிறோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேப் ஒட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக ஸ்டிக்கர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் அடுத்து காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாமே நான் இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாமே ஒட்டிட்டேன் டேப் வச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற டேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ அந்த ஃப்ளவரை கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அது நீங்கள் அதுலேருந்து கட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்டில் தானே ஒட்டணும். ஸோ அதை நம்ம ஃபீல் பண்ணி எடுத்தால் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஸ்டிக்கர் வீட்லேயே பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.